ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் ஒரு புதுமண தம்பதிகள் செகண்ட்ஸ்ல தேக்குமர பீரோலை வாங்கி அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த மறக்க முடியாத திகில் நிகழ்வப்பட்டிருக்காங்க. முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அருகாமையில கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது ரேவதி குட்டி அப்படின்ற ஒரு சகோதரி தாங்க. இது இவங்களுக்கு நினைச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில், அதாவது 2014 இருந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த ரேவதி குட்டியுடைய அம்மாவுக்கு தோராயமாக ஒரு 22 வயது இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பம் கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தாங்க. அங்க இருக்கும் பொழுதுதாங்க ராஜசேகர் அப்படின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் கார்பெண்டர் வேலை பார்க்கறதுக்காக கேரளாவுக்கு போயிருக்கிறாரு. அப்படி கேரளாவுக்கு போனதுக்கு பிறகு இந்த ரேவதி குட்டியுடைய அம்மாவை சந்திக்கிறாரு. இந்த ரேவதி குட்டியுடைய அம்மாவுடைய பேர் தாங்க பென்னிஸ். இந்த பென்னிஸ் என்ற பெண்மணியும் இந்த ராஜசேகரும் காதலிப்பது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பத்திற்கு தெரிய வருது. அப்படி இவங்களுடைய குடும்பத்திற்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க இனிமே இங்க இருக்க முடியாது, நம்ம எங்கேயாவது ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவெடுத்துட்டு இவங்களுடைய சொந்த ஊருக்கு வராங்க. இந்த ராஜசேகருடைய ஊருக்கு. இந்த ராஜசேகருடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம். ஆனாலுமே அவங்களுடைய குடும்பத்தினரும் ஏத்துக்கல அப்படின்ற காரணத்தினால வேற வழி இல்லாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இந்த இருவரும் புதிதாக குடி போறாங்க. அப்படி இந்த இருவரும் குடி போனதுக்கு பிறகு இவர் ஏற்கனவே கார்பெண்டர் அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய சில நண்பர்கள் கிட்ட விசாரிச்சு ஒரு கார்பெண்டர் ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கிறாரு. அவர்கிட்டயே வேலையிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி வேலையில ஈடுபட்டதுக்கு பிறகு இந்த இருவருடைய வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனா அதன் பிறகுதான் ஒரு அமானுஷமான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க காத்திருந்துச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து அபார்ட்மெண்ட் வீடு தாங்க. இவங்க குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையிலேயே எதிர்ப்புறத்திலேயே ஒரு குடும்பத்தினர் குடியிருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்க கிட்ட அடிக்கடி பேச்சுவார்த்தை கொடுப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரி விசாரிப்பாங்க. அந்த சமயத்துல இவங்க ஓடி வந்து திருமணம் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஏளனமா தாங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இந்த எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு தேக்கு மர பீரோல் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல. அது அவங்களுடைய வீட்டுக்கு வந்து இறங்கி இருக்குது. இந்த பீரோல பார்த்த உடனே இந்த பென்னிஸ்ன்ற பெண்மணி இவங்களுடைய கணவர் கிட்ட, என்னங்க நம்மளுடைய வீட்லயும் பீரோல் வாங்கணும், ஏன்னா துணிமணி எடுத்து வைக்கிறது கூட இடம் இல்லை, அதனால பீரோல் எப்பயாவது வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த எதிர் குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி இந்த கணவன் மனைவி கிட்ட நெருங்கி வராங்க. இந்த பீரோல நீங்க வாங்க முடியாதுமா, விலை ரொம்ப கூட இருக்கும், அது மட்டும் இல்லாம நீங்களே ஓடி போய் திருமணம் பண்ணி வந்தவங்க, உங்களுடைய வீட்டுல எவ்வளவு துணி இருக்க போகுது, நீ போட்டுக்கிறதுக்கு ஒரு 4 துணியும் உன்னுடைய புருஷன் போட்டுக்கிறதுக்கு 4 துணி இருக்கும், எதுக்கு பீரோலாம் வாங்கிக்கிட்டு வீட்டுல இருக்க ஸ்லாப்லயே நீங்க அடுக்கி வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட இந்த கணவன் மனைக்கு பெரிய உறுத்தலாகவே இருந்திருக்குது. எப்படியாவது நம்ம இந்த மாதிரி பெரிய பீரோல் வாங்கல அப்படின்னாலுமே இரும்பு பீரோலாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய கணவர் கடைகளில் போய் விசாரிச்சு பார்க்கும்போது இரும்பு பீரோல் ரொம்ப கம்மியா இருந்திருக்குது. ஆனா எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணி ஏளனமாக பேசுறாங்க இல்லையா, எப்படியும் நம்ம வந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெரிய பீரோல் வாங்கி தன்னுடைய மனைவிக்கே சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து திட்டம் தீட்டிருக்கிறாரு. அதனால நிறைய கடைகள்லையும் விசாரிச்சு பார்த்துருக்கிறாங்க. இப்படி கடைகளை விசாரிச்சு பார்க்கும்போது நீங்க கேட்கக்கூடிய அந்த தேக்கு மர பீரோல் ரொம்ப விலை கூட இருக்குப்பா, அதனால நீங்க கேட்கிற விலைக்கு வந்து இரும்பு பீரோல் தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து தன்னுடைய மனைவி கிட்டே சொல்லாம மனசுக்குள்ளே போட்டு குமுறிட்டு இருந்திருக்கிறாரு. அவ ஆசைப்பட்டு நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதே கிடையாது, இப்பதான் முதன்முறையாக நம்ம கிட்ட விருப்பப்பட்டு கேட்டிருந்தா, எப்படியாவது நம்ம வந்து ஒரு தேக்கு மர பீரோல் வாங்கிடணும், அப்படியும் இல்லையா செகண்ட்ஸ்லயாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒவ்வொரு பர்னிச்சர் கடையாக விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் பொழுது இவர் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து அடுத்த கிராமத்திலேயே ஒரு பர்னிச்சர் கடை இருக்குது. அந்த பர்னிச்சர் கடையில் இருக்கக்கூடிய அந்த கடை உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, குடோனுக்குள்ள செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருட்கள்லாம் நிறைய இருக்குதுப்பா, நீ கேட்ட பீரோல் அங்கே இருக்குது, ஆனா நீ போய் பாரு, பிடிச்சிருச்சுன்னா எடுத்துக்கோங்க, விலை கம்மியாவே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே இந்த ராஜசேகரமே அவங்களுடைய இந்த குடோனுக்கே போய் அங்க இருக்கக்கூடிய பர்னிச்சர் புறம் பாக்குறாரு. அப்படி பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய நிறைய செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருட்கள் புறம் இவருக்கு வந்து வாங்கணும்னு ஆசையா இருந்திருக்குது. இருந்தாலுமே இந்த செகண்ட் ஹேண்ட் பீரோ மட்டும் நம்ம வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பீரோல இவர் வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே பிடிச்சு போன காரணத்தினால அந்த கடையோட உரிமையாளர்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குறாரு. இவர் நினைச்சபடியே அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருந்த காரணத்தினால அந்த பீரோலுமே வாங்கிறாங்க. அப்படி அந்த பீரோட வாங்கிட்டு இந்த கடையோட உரிமையாளர்கிட்டயே வந்து டிரைவர்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமாகவே ஒரு குட்டியா
யானையை ரெடி பண்ணி இவங்க அந்த கடையில இருந்து இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய வீட்டுக்கு அந்த பீரோல வந்து இறக்கி விடணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே இவங்க எல்லாருமே அந்த வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க கடந்து போயிருப்பாங்க. அது காலை பொழுது தோராயமாக ஒரு 11 மணி தான் இருந்திருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பட்டாசு வெடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது, எதிர்ப்புறத்துல யாரும் வெடி வெடிக்கிறாங்களா, திடீர்னு ஏன் சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ராஜசேகர் வண்டியில நின்றபடியே அந்த பீரோல பிடிச்சபடி யோசிக்கிறாரு. அப்பதாங்க தெரிஞ்சிருக்குது அது வெடி வெடிக்கக்கூடிய சத்தம் கிடையாது, இந்த வண்டியோட டயர் வெடிக்கக்கூடிய சத்தம் அப்படின்னு. உடனே ரோட்டோட ஒரு கார்னர் பகுதியிலேயே அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு அத்தனை பேர் கீழே இறங்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, நல்லா தான் செக் பண்ணி தான் கொண்டு வந்தேன், திடீர்னு ஏன் இப்படி டயர் பஞ்சர் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தானே மிரண்டு போய் பார்க்குறாங்க. அதன் பிறகு அவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதே மாதிரி இவங்க நினைச்சபடியே ஒரு பெரிய லாரி டயர்ல பஞ்சர் கடை அப்படின்ற மாதிரி தாங்க எழுதி போட்டுருக்காங்க. அவங்க அந்த டயர்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டி நிற்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு வந்து அந்த பஞ்சர் ஓட்டக்கூடிய வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறாங்க. அப்படி பஞ்சர் பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் இவங்களுடைய வண்டியிலே ஏறி இவங்களுடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்ததுக்கு பிறகு இவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வீடு அப்படின்ட்டு. அதனால பீரோட வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம வந்து படிக்கட்டில் ஏறி தான் போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே எதிர்ப்புறத்துல ஒரு குடும்பத்தினர் ஒரு பெண்மணி இவங்க வந்து கிண்டலா பேசினாங்க இல்லையா, அவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. நினைச்சபடியே வாங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் அதிர்ச்சியோட நிற்கிறாங்க. இப்படி இந்த பீரோட இந்த ராஜசேகர் மற்றும் அந்த கூட வந்திருக்கக்கூடிய வண்டி டிரைவர், அதே மாதிரி பீரோட தூக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய இன்னொரு நபர், இந்த 3 பேரும் தாங்கி பிடிச்சபடியே அந்த படிக்கட்டு வழியாகவே ஏறிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பீரோல வந்து ரொம்ப கனமா இருந்திருக்கும் போல டக்குன்னு கை ஸ்லிப் ஆகி இந்த ராஜசேகர் மற்றும் அந்த வண்டி டிரைவரும் கீழே விட்டுருக்காங்க. கீழே விட்ட நேரத்துல கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, பின்னாடி பிடிச்சிருந்தாரு இல்லையா அவங்க கூட வந்திருக்க இன்னொரு நபர், அவருடைய கட்டை விரலையே அந்த பீரோல வந்து பலமா வந்து டக்குன்னு கீழே வந்திருக்குது. ஆணு கத்துன உடனே அவருடைய கால் பாதம் பூரம் அடிபட்டு அப்படி ரத்தமா செதறி போயிருக்குதுங்க. உடனே அவரை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிக்காக அவசரமாக கொண்டு போறாங்க. அப்படி மருத்துவமனை கூட்டிட்டு போன பிறகுதான் தெரியுது உங்களுடைய வலது கட்ட விரல வந்து ரொம்ப பயங்கரமா காயமாயிடுச்சு, அதனால நீங்க வந்து அதை கட்டு போட்டுதான் ஆகணும், எப்படி 1 மாசம் ஆகும் சரியாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம், அதனால உங்களுக்கு செலவுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு உண்டான பணத்தை நானே எப்படியாவது உனக்கு கொடுத்துறேன், நீ எதையும் மனசுல வச்சுக்காது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ராஜசேகர் சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த பீரோ தூக்குவதற்காக ஹெல்ப் பண்ணாரு வண்டி டிரைவர், அவருக்கு ஒரே குழப்பம் தாங்க. நம்ம நல்லா தானே இப்ப பீரோல வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருந்தோம், எப்படி கை தவறி நம்ம கீழே விட்டோம்ன்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட இருந்திருக்கிறாரு. சரி நடந்தது நடந்துருச்சு, பீரோல வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சுல, இனி அது மேல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய வேலை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரியே அந்த நபருக்கு வந்து அடிபட்டு இல்லையா, அதுக்கு உண்டான பணத்தையும் கொடுத்து அவர் வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு இந்த பீரோல வந்து கஷ்டப்பட்டு இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்குள்ள இந்த பீரோல கொண்டு வந்ததுக்கு பிறகு இதை பார்த்து இவங்களுடைய மனைவி ரொம்ப சந்தோஷம்லாம் படல. என்ன காரணம்னா ஏற்கனவே வண்டி டயர் பஞ்சர் ஆனது, அதன் பிறகு அந்த பீரோல வந்து ஒருத்தருடைய காலில் விழுந்து அடிபட்டது, இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரே கவலையோட தான் இருந்திருக்காங்க. இருந்தாலுமே இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா, நீ ஆசைப்பட்டு கேட்டேன்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன், முதல்ல நீ வந்து யார் கண்ணும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நீ வந்து சூடம் சுத்து அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. இந்த நேரத்துல சூடம் பத்தி சரியா வராது, அதனால நைட் சுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பீரோல வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஓரமாக ரூம்லயே வந்து அடைச்சு வச்சுட்டு அன்றைய இரவு வருவதற்காக காத்திருந்திருக்காங்க. சரியாக இரவு நடுநிசி ஒரு 11:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்துல இந்த ராஜசேகர் அவருடைய மனைவி பென்னிஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பீரோலுக்கு முன்னாடி சூடம் ஏத்துறாங்க. அப்படி கற்பூரம் காட்டிக்கிட்டு அவங்க படி வழியாக கீழே இறங்கி வந்து அந்த வீதிக்கு நடுவுலயே வந்து அந்த தீபத்தை வந்து கீழே வைக்கிறாங்க வாசல்லையே. அப்படி வாசலை வச்சுட்டு டக்குன்னு திரும்பி பார்த்து அடுத்த நிமிஷமே பேருந்துச்சு காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க படிக்கட்டு வழியாக அந்த தீபத்தை வந்து கையிலே கொண்டு வந்தாங்க இல்லையா, அப்ப பூரம் எரிஞ்சுக்கிட்டு தாங்க இருந்திருக்குது. அப்படி வாசல் கீழே கொண்டு வந்து வச்ச அடுத்த நிமிஷமே அந்த சூடம் வந்து மொத்தமாக காத்துல அணைஞ்சு போன மாதிரி தாங்க அணைஞ்சிருக்குது. ரெட்ட சரணமா இல்ல யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்றதே தெரியாம மறுபடியும் இந்த சூடத்தை வந்து பத்த வச்சிருக்காங்க. பத்த வச்சுட்டு திரும்ப நடந்து போறாங்க. மறுபடியும் இவங்க சந்தேகப்பட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே அணைஞ்சு போன மாதிரியே அந்த சூடம் வந்து அணைஞ்சு போயிருக்குது. என்னடா இது, எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பென்னிஸ் அவங்களுடைய ஆள் மனசுல நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய கணவர் கிட்ட சொல்லியுமே உங்களுடைய கணவர் காத்து நிறைய பலம் அடிக்குது இல்லையா, அதனாலதான் இப்படிலாம் நடக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாதமா வா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுட்டு மேல வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மேல் ஃப்ளோர்ல இருந்து அந்த பால்கனி வழியாகவே இந்த ராஜசேகர் கீழே இருக்கக்கூடிய அந்த சூடத்தை எட்டி பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஆல்ரெடி வந்து அணைஞ்சுதானே போயிருக்குது, மறுபடியும் பத்த வைக்காம தாங்க இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த ராஜசேகர் அவருடைய ரூம்குள்ளே நெருங்கி உள்ள போயிட்டாருங்க. மறுநாள் காலையில விடிச்சதுக்கு பிறகு அந்த பக்கத்து வீட்டுல எதிர்ப்பு இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி இவங்களுடைய வீட்டினுடைய கதவை பலமா தட்டுறாங்க. உடனே கதவை திறந்ததுக்கு பிறகு என்னாச்சுக்கா, ஏன் இப்படி கதவை வந்து வேகமா தட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்ன பண்ணிச்சு தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கு எதுவுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பென்னிஸ் கேட்கறாங்க.
நீங்க முதல்ல வீட்டு வாசலை எட்டி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே இந்த பென்னிஸ் இவங்களுடைய கணவர் இருவருமே மறுபடியும் படிப்படியாக கீழே இறங்கி வந்து அந்த வீட்டு வாசல் முன்னாடி பாக்குறாங்க. பார்த்தா இந்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய இரவு வந்து கற்பூரத்தை பத்த வச்சு அணைஞ்சு போய் அதை அப்படியே கை விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த முழுக்க சுத்தி சுத்தி வந்து இப்படி நிறைய கருப்படிச்சு போட மாட்டேங்காங்க. ஒரு மாதிரியா ஒரு பிளாக் கலர்ல வந்து நிறைஞ்சு போய் கிடந்திருக்குது. என்னடா இது ஏதோ பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்ற மாட்டாங்க. அந்த கருப்படிச்சு போயிருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து தொட்டு பாக்குறாங்க. தொட்டு பார்த்தா ஏதோ வந்து சாம்பல் வந்து கரப்படைஞ்சு அது வந்து கையில எடுத்தா இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. நம்ம வந்து சூடத்தை பத்த வச்சோம், அது வந்து அமர்ந்துருச்சு. ஆனா அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பாக்குறாங்க. இருந்தாலுமே சூடம் தானே, அது வந்து தீ பிடிச்சு மறுபடியும் எரிஞ்சிருந்தாலுமே இந்த மாதிரி மாறி இருக்காது. எப்படி இப்படி தரம் முழுக்க வந்து கருப்படிச்சு போயிருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் சூடம் பற்ற வச்சோம், அது அணைஞ்சு போச்சு அப்படின்றதுனால நாங்கள் கவலைப்பட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வேற யாரோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு மறுபடியும் அமானுஷ கற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு கடந்து மறுநாள் காலையில தோராயமாக ஒரு 8 மணி இருக்கும். இந்த ராஜசேகர் அவருடைய கார்பெண்டர் ஊருக்கு போவதற்காக குளிச்சுட்டு அவருடைய ட்ரெஸ் எடுப்பதற்காக அந்த பீரோல் கிட்ட நெருங்கி வந்திருக்கிறாரு. அப்படி பீரோல் கிட்ட நெருங்கி வந்துட்டு அந்த பீரோலுடைய அந்த கீ இருக்கும் இல்லையா, அதை போட்டு அந்த பீரோலை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா இவருக்கு மறுபடியும் கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பீரோக்குள்ள ஆல்ரெடி இவர் வந்து அடிக்க வச்சிருக்காரு இல்லையா, இவருடைய துணிமணி மட்டும் இல்லாம இவருடைய மனைவியோட துணிமணி எல்லாமே வந்து அப்படியே வந்து கசிஞ்சு போன மாதிரி தான் கிடக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க அடிக்க வச்ச துணிகள் எதுவுமே அந்த இடத்துல இல்ல, ஒரு சில துணிகள் மட்டும் தான் இருந்திருக்குது. அப்பதான் சுதாரிச்சுட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க, அந்த துணிகள் எல்லாமே கீழே அப்படி அங்கங்க வந்து சிதறி போய் கிடக்குது. உடனே உங்களுடைய மனைவியை கோபத்தோட கத்தி கூப்பிட்டுருக்காரு, பென்னிஸ் இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாரு, நீ ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. இதை பார்த்து உங்களுடைய மனைவிக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா தான் இருந்திருக்குது. நான் எதுவும் பண்ணலங்க, பீரோல இருந்து துணி எதுக்கு நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இவ்வாறு பார்த்து கேட்கறாங்க. நான் உன்னை கேட்க வந்தா நீ என்ன கேட்கறியா, பீரோல வந்து அடிக்க வச்ச துணி போற இப்படி வந்து கீழே களைச்சு போய் விழுந்து கிடக்குது, இதையெல்லாம் எதுக்கு பண்ண அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய மனைவி கிட்ட சந்தேகம் வந்திருக்கிறாரு. சத்தியமா நான் சொல்றேன், நான் எதுவுமே தொடவே கிடையாது, இது யார் பண்ணான்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்ணி சொல்றாங்க. நீ பண்ணல அப்படின்னா வேற யாரும் வீட்டுக்குள்ள வந்து பண்றாங்களா, நீ வேணும்னே தான் பண்ற அப்படின்ற மாதிரி தாங்க கோபப்பட்டுட்டு அதன் பிறகு அவர் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எடுத்து மறுபடியும் பீரோல அடிக்க வைக்கிறாரு. இது ஒருவேளை யதார்த்தமா நடந்துக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த பென்னிஸ் நினைச்சாலுமே இந்த சம்பவம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக இரவு நேரத்துல அந்த துணிகள் வந்து அடிக்க வைக்கிறது, மறுநாள் காலையில் கலைஞ்சு கீழே போய் விழுந்து கிடக்கிறது, இப்படி தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது. இதை யார் பண்றா, ஏன் பண்றா, எதுக்கு பண்றான்றது இந்த இருவருக்கும் விடை தெரியாத மர்மமா தான் இருந்திருக்குது. அதன் பிறகுதான் இந்த வீட்லையும் சரி இந்த பீரோலையும் சரி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12:30 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்துல இந்த பென்னிஸும் இவங்களுடைய கணவரும் இருவரும் ஒரு சேர வந்து படுத்து கிடந்திருக்காங்க கட்டில்ல. அப்படி படுத்து கிடக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பீரோ இல்லையா, அதுல இருந்து கீச்சு கீச்சுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குது. அதாவது பீரோல வந்து ஒரு அடியில இருந்து கொஞ்சம் பக்கம் வந்து தள்ளி வச்சாங்க எப்படி சத்தம் இருக்கும், அப்படி தரையில மோதக்கூடிய அந்த சத்தம் வந்து கேட்டுட்டே இருந்திருக்குது. என்ன சத்தம் இது, ஒருவேளை நம்ம நினைச்சது சரிதான், அந்த பீரோக்குள்ள எதுவும் எலியோ அல்லது பூனையோ இருக்குது, இதுதான் நம்ம தெரியாம நோட் பண்ணாம இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு வேகமாக இந்த இருவரும் எந்திரிச்சு இவங்களுடைய ரூம் கதவை திறந்து அந்த பீரோல வந்து திறக்க ட்ரை பண்றாங்க. அப்படி திறக்க ட்ரை பண்ணி பக்கத்துல நெருங்கும் போது இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிருக்குது. என்ன காரணம்னா, அந்த பீரோ கிட்ட இவங்க ஒரு அடி எடுத்து வச்சாங்க இல்லையா, அந்த பீரோல இருந்து டம்முன்னு யாரும் உள்ளுக்குள்ள இருந்து தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. பீரோக்குள்ள எலியோ புனையோ இருந்தா இந்த மாதிரி தெரியாது, ஆனா யாரோ ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்க மாதிரி தான் சத்தம் கேட்குது. இருந்தாலுமே பீரோல் முழுக்க வந்து அந்த ஸ்லாப்பா இருக்க முடியா, அதுல எப்படி ஒரு மனுஷன் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி தான் சந்தேகத்தோட இருந்திருக்காங்க. எவ்வளவுதான் மனசார பயம் இருந்தாலுமே அதை வெடி காட்டிக்காம அந்த பீரோல கீ போட்டு அந்த பீரோல் வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த இருவருடைய வாழ்நாளையும் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பீரோல ஓபன் பண்ணாங்க இல்லையா, அதுக்குள்ள 5 அடியில் இருக்கக்கூடிய ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கோரமான கருப்பு உருவம் அந்த பீரோல விட்டு வெளியே டக்குன்னு வந்து காத்துல கரைய மாட்டேங்க இவங்க தாண்டி போயிருக்குது. இந்த உருவம் யாரு, இந்த உருவம் வந்து இந்த பீரோக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இதுதான் இத்தனை நாளா நம்ம வந்து படுத்துச்சா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே நிலக்குழிஞ்சு போயிட்டாங்க. உடனே இந்த இருவரும் ஒருத்தருக்கு மாறி மாறி பேசிக்காம அந்த இடத்தை தாண்டி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. நம்ம நினைச்சது சரிதாங்க, நான் கூட ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, வண்டி டயர் வந்து அந்த பீரோல ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் பஞ்சர் ஆனது, அதன் பிறகு ஒருத்தருடைய காலிலே கட்டவர்களே விழுந்தது, அதே மாதிரி அந்த சூடம் எரிய வச்சு எரியாம இருந்து அதன் பிறகு கருப்படிச்சு கொண்டாடு இருந்தது, அப்புறம் துணிமணிகள் ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா வந்து கீழே போய் விழுந்து கிடந்தது, இப்ப அந்த பீரோக்குள்ள கேட்ட சத்தம், அது மட்டும் இல்லாம அதுல இருந்த உருவம், இதையெல்லாம் பார்த்தாலே தெரியுது நம்மளுடைய வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்றது புரிய வருது அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நாளைக்கு காலையிலே நம்ம வந்து ஒரு ஜோதிடர் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தானே என்னுடைய கணவர் சொல்றாரு.
அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடுச்சதுக்கு பிறகு இவங்க இருவருமே வந்து இவங்களுடைய கிராமத்துல இருந்து ஒரு ஜோதிடர் நிலையத்துக்கு போறாங்க. அப்படி ஜோதிடர் நிலையத்துக்கு போயிட்டு இந்த இருவரும் அந்த ஜோதிடர் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இருவருக்குமே வந்து ஜாதகம் வெளியிருக்குது, ஆனா அந்த ஜாதகம் வந்து எங்களுடைய சொந்த ஊர்ல இருக்குது. இப்ப எங்க கிட்ட எதுவுமே கிடையாது. இத்தனை நாளா எங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு பீரோல வந்து எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு எங்களை வந்து பாடாப்படுத்திட்டு இருக்குது. அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது சாமி அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜோதிடர் கிட்ட கேட்கிறாங்க. இப்படி கேட்ட உடனே அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிடுச்சு. அப்படி அந்த ஜோதிடர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வீட்டுல எதுவும் அமானுஷம் இல்லமா, நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா ஒரு பீரோல், அந்த பீரோல தான் ஏதோ ஒரு காத்து கருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த இருவருக்கும் உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சாமி சொல்றீங்க, ஒரு பீரோல வந்து ஒரு ஆன்மா வந்து தாம் வசப்படுத்த முடியுமா, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி தானே கேட்கிறாங்க. இதுக்கு அந்த ஜோதிடர் என்ன பதில் சொல்றாருன்னா, எனக்கு எந்த பரிகாரமும் இதுக்கு வந்து சொல்ல தெரியல, எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு நபர்கிட்ட உங்களை வந்து போக சொல்றேன், அந்த நபரை போய் பாருங்க, அவர் வந்து ஒரு கோடாங்கி தான், மாந்திரிகம் தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தான், அவரை போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பீரோல வந்து உண்மையிலேயே ஆன்மா இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக நான் ஒரு விஷயத்தை செய்றேன். அதை நீங்க உங்களுடைய பீரோல கொண்டு போய் வைக்கணும். வச்சீங்க அப்படின்னாலே அன்றைய இரவே உங்களுடைய பீரோல எதுவும் ஆன்மா இருக்குதா அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அதே மாதிரியே சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்துல குங்குமம் மற்றும் விபூதி அடிச்சு வச்சு இவங்க கையில வந்து கொடுக்குறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய பீரோலுக்குள்ளே போட்டு வைங்க. கரெக்டா நடுநிசி நேரத்துல 1 மணில இருந்து அந்த 3 மணி பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னதாகவே அந்த பீரோல இருந்து பயங்கரமா சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்டு நீங்க இருவரும் அந்த ரூம்குள்ளே நெருங்கி போயிடாதீங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தம் வந்து நார்மல் ஆயிரும். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த பீரோல தான் அந்த ஆன்மா இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. உடனே அந்த எலுமிச்சம்பழ கனியை மந்திரிச்சு கொடுத்த அந்த எலுமிச்சம்பழ கனியை வாங்கிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க நினைச்ச மாதிரி அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரியே அந்த எலுமிச்சம்பழ கனியை அந்த தேக்கு மர பீரோல திறந்து உள்ளுக்குள்ள ஒரு மூலையில வைக்கிறாங்க. வச்சுட்டு கதவை நல்லா இழுத்து போட்டு மூடிடுறாங்க. மூடிட்டு நடுநிசி நேரம் எப்ப வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்காங்க. சரியாக 12 மணில இருந்து 1 மணி வரை பார்த்துருக்காங்க. எந்த ஒரு சவுண்டும் அப்நார்மலா கேட்கவே இல்லை. அந்த ஜோதிடர் சொன்னது வந்து கற்பனை தான் போல, இந்த பீரோல எல்லாம் எந்த ஆன்மா கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது, அவர் தெரியாம சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி தாங்க பயங்கரமான சத்தம் ஆக்ரோஷமாக கேட்டுக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் தாங்க. யாரோ அவங்களை போட்டு அடிச்சு குடும்பப்படுத்தி சித்திரவதை பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் வினோதமாக சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கறது மட்டும் இல்லாம அந்த பீரோல சுத்தி டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி தான் கேட்குது. அப்பொழுதுதான் இவங்களுடைய கணவர் எந்திரிச்சு அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. உடனே இவங்களுடைய மனைவி பெண்ணிஸ் வந்து தடுக்கிறாங்க. அதான் ஏற்கனவே இந்த ஜோதிடர் சொன்னார் இல்லையா, நம்ம போய் பார்க்க கூடாது அப்படின்ட்டு, காத்துட்டு இருங்க, நீங்க போய் எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த இருவராலையும் அந்த சத்தத்தை காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருந்திருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதை தாங்கிதான் ஆகணும், மறுநாள் காலையில் விடியட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க விடிய வரைக்கும் காத்திருந்திருக்காங்க. அப்படி காலையில் விடிச்சதுக்கு பிறகு அந்த பீரோல போய் திறந்து பார்க்கும்போது இந்த இருவருக்கும் கொலையே நடிக்க போயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜசேகர் மற்றும் இந்த பென்னிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே அந்த பீரோக்குள்ளதான் இருக்குது. அந்த துணிகள் எல்லாமே கந்தரகோலமாக அந்த சிந்தனையாக வந்து கிழிச்சு தொங்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த எலுமிச்சம்பழ கனி காஞ்சு போய் ஒரு மாடியா இருந்திருக்குது. நேற்று கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அநேகமா 1 வாரம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் அந்த எலுமிச்சம்பழம் வந்து அப்படியே காஞ்சு போய் வேற மாதிரி ஒரு நேரத்துல மாறும். ஆனா ஒரே ஒரு இரவுல எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் தகச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த ஜோதிடர் சொல்றது சரிதான், இந்த பீரோல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்குது. இனிமே நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஏற்கனவே அந்த ஜோதிடர் வேற ஒரு அட்ரஸ் சொன்னார் இல்லையா, ஒரு மாந்திரியவாதியை போய் பாருங்க அப்படின்ட்டு, அவரையும் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்துட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த மாந்திரியவாதியோட அட்ரஸ்க்கே கண்டுபிடிச்சு அவருடைய வீட்டுக்கே போறாங்க. அப்படி இந்த மாந்திரியவாதியோட வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த மாந்திரியவாதி இவங்க குடும்பத்தினர்கிட்ட நடந்த விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமாக அப்படியே சொல்றாங்க. அதாவது நீங்க நினைச்சு வந்தது சரிதான், அந்த பீரோல தான் ஏதோ ஒரு காத்து கருப்பு இருக்குது, நான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அது என்ன ஏது அப்படின்றத சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க காத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி 15 நிமிடங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி நீங்க நினைச்சது சரிதான், அந்த பீரோல இருக்கிறது ஒரு பெண்ணினுடைய ஆன்மா தான், அது மட்டும் இல்ல அந்த பெண்ணினுடைய வயது தோராயமாக ஒரு 16ல இருந்து ஒரு 17 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க குண்டை தூக்கி போடுறாரு. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே வேர்த்து விடவடக்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சாமி சொல்றீங்க, அந்த ஆன்மா எப்படி அந்த பீரோக்குள்ள வந்துச்சு, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்பொழுது அந்த மாந்திரியவாதி என்ன சொல்றாருன்னா, அதுக்குண்டான காரணத்தை என்ன சொல்ல முடியாது, நீங்க இந்த பீரோல எங்க வாங்கினீங்களோ அவங்க கிட்ட தான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், ஆனா அந்த ஆன்மாவை விரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரியவாதி சொல்றாரு. அப்ப இந்த ஆன்மாவை விரட்டுவதற்கான வழி வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாங்க. இப்படி கேட்ட உடனே அந்த மாந்திரியவாதி சிரிச்சபடியே இந்த கணவன் மனைவி இருவரையும் பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட இந்த இருவருக்கும் உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவை வந்து விரட்டுவது வந்து சாதாரண விரட்ட முடியாது,
அந்த பீரோலோட சேர்த்து இறக்குனா தான் முடியும். அதாவது அந்த பீரோல யார் கண்ணுக்கும் தென்படாத அளவுக்கு குழி தோண்டி புதைக்கணும். அந்த பீரோல நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட இந்த இருவருக்கும் ரொம்ப வியர்டா இருந்தாலுமே என்ன பண்ணணும்னு தெரியலையே, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த மாதிரிவாதி மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆன்மா வந்து அந்த பீரோலோடைய ஒன்றிணைந்து இறந்து போயிருக்குது. அதனால அந்த ஆன்மாவை விரட்டுவது சாதாரண காரியம் கிடையாது. நீங்க இந்த பீரோல யூஸ் பண்ணாம வேற யாருக்காவது வித்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கலாம். ஆனா அப்படி வித்துட்டாலுமே அந்த குடும்பத்தினருக்கு இந்த பிரச்சனை வந்து தொடரும். அதனாலதான் சொல்றேன், இந்த பீரோல வந்து ஒட்டுமொத்தமாக மண்ணை தோண்டி அதுல வந்து புதைச்சு வைக்கிறதா நல்லது. இல்ல அப்படின்னா இதுவரைக்கும் அந்த ஆக்ரோஷத்தை வந்து நீங்க பார்க்கல, இனிமே அந்த ஆன்மாவோட உக்கிரத்தை வந்து நீங்க பாப்பீங்க. ஒருவேளை கணவன் மனைவி உங்க இருவருடைய உயிர் வந்து போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்டதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி இருவருமே தகச்சு போய் பார்க்கறாங்க. இருந்தாலுமே அந்த ஆன்மா இப்படிப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண முடியும், மாந்திரியவாதி சொல்றதே நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாந்திரியவாதி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களே இவங்களுடைய வீட்டுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் தொடர்ந்து பண்றாரு. அப்படி பண்ணது பிறகு நடுநிசி நேரத்துல அந்த பீரோல வந்து மறுபடியும் வேற ஒரு வண்டியில வந்து ஏத்திக்கிட்டு போய் சுடுகாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துக்கு கீழே வந்து குழி தோன்றாங்க. அப்படி குழி தோண்டி அந்த பீரோல வந்து உள்ளே போட்டுட்டு மண்ணை பூரா அப்படியே மேல வந்து சம அளவுக்கு வந்து பரப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி அதுக்கு மேலேயே ஒரு சேவலையும் வந்து பலி கொடுத்துருக்காங்க, ஒரு கருப்பு சேவலை. அப்படி பண்ணா மட்டும் அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு வெளியவே வராது. ஏற்கனவே சாந்தி அடையாம அந்த ஆன்மா ரொம்ப உக்கிரமா அழிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க பண்ணா மட்டும் இந்த பிரச்சனை தப்பிக்க முடியும். அதனாலதான் நான் இதெல்லாமே பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த மாந்திரியவாதி சொல்லி முடிக்கிறாரு. ஆசைப்பட்டு வாங்க இந்த பீரோல் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மனவேதனையோடய இந்த கணவன் மனைவி இருவருமே எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனிமே அந்த ஆன்மாவால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி முழு மனதோட நம்பியிருக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம வாங்கி கஷ்டப்பட்டு அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ற கோபம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்குது. அதனால அந்த பீரோல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில இந்த கணவன் மனைவி இருவரும் மாறி மாறி திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பீரோல இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்மணி யாரா இருக்கும், எதுக்காக இறந்து போயிருப்பாங்க, அது என்ன காரணத்துக்காக அந்த ஆன்மா இந்த பீரோல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கியூரியாசிட்டி அதிகமா இருந்திருக்குதுங்க இந்த ராஜசேகருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே ஒரு பர்னிச்சர் கடையில தானே இந்த பீரோல வாங்கினாரு. அந்த பர்னிச்சர் கடைக்கே போய் விசாரிக்கிறாருங்க. விசாரிக்கும் பொழுது அந்த பீரோலுடைய உரிமையாளருடைய வீட்டோட அட்ரஸே நான் தரேன், மற்றபடி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன பிரச்சனைன்றதே சொல்லாம தான் என்கிட்ட இந்த பீரோல வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க, அதனால நீங்களே அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இந்த ராஜசேகர் அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கே போய் சேர்றாருங்க. போய் பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடியது ஒரே ஒரு வயதான நபர் தாங்க. அந்த நபர் வேற யாருமே கிடையாதுங்க, இந்த ஆன்மா இருக்குது இல்லையா, அந்த ஆன்மாவுடைய அப்பா தான். எங்களுடைய வீட்டுல வந்து இந்த பீரோல் வாங்கி வச்சதுல இருந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதன் பிறகு சுடுகாட்டுக்கிட்டே ஒரு மரத்துக்கு கீழே போய் இந்த பீரோல் வந்து புதைச்சு வச்சிட்டோம். ஒரு மாதிரிவாதி தான் சொன்னாரு, இந்த பீரோலுக்குள்ள ஒரு 17 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆன்மா இருக்குது அப்படின்ட்டு. அது காரணம் என்னவா இருக்கும், அது எதுக்காக இறந்து போச்சு, எதுக்காக எங்களை பாடாப்படுத்துச்சு, ஏன் இன்னும் பீரோலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணங்களுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க இந்த ராஜசேகர். இப்படி கேட்டதுக்கு பிறகு கொஞ்சம் தயக்கத்தோடையே அந்த வயதான நபர் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாருங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வயதான நபர் இல்லையா, அவருடைய மகள் பேர் தாங்க வினோதினி. இந்த வினோதினின்ற அந்த பெண்மணிக்கு தாங்க ஒரு 17 வயசு இருந்திருக்கும். இவங்களுடைய முதல் மனைவி வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அப்படி முதல் மனைவி இறந்ததுக்கு பிறகு இரண்டாவதாக ஒரு பெண்மணியை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வயதான நபருக்கு. அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நான் சொல்லுவேங்க. அப்படி அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு இவங்களுடைய மகள் வினோதினி இருக்காங்க இல்லையா, அவங்க மேல வந்து இவங்களுடைய சித்திக்கு வந்து மரியாதை பாசம் எதுவுமே கிடையாதுங்க. எப்ப பார்த்தாலும் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் இவங்களுடைய வீட்டுல ஒரு பெரிய தேக்கு மர பீரோல் ஒன்று இருந்திருக்குது. அந்த பீரோல்ல வந்து இந்த வினோதினிக்கு உண்டான அந்த துணிகள் மற்றும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜுவல்லர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே அந்த பீரோல்ல தான் எடுத்து வைப்பாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு இவங்களுடைய சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பீரோல், இதுல எல்லாமே என்னுடைய துணிகள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை கூட தூக்கி தூர வீசுவாங்களாம். இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பெண்மணி மன வருத்தத்துக்கு ஆளாகி இவங்களுடைய அப்பா கிட்ட அடிக்கடி இந்த சித்தியை பத்தி, சித்தி சரியில்லை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனாலுமே இவங்களுடைய அப்பா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைங்க. அவ வந்து கரெக்டா தான் பேசுவா, நீ வந்து கம்முன்று, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த வினோதினியை காயப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் இந்த வினோதினிக்கு சொந்தமான நகை இருக்கும் இல்லையா, அது வந்து காலில் கொலுசு மற்றும் கழுத்துல போடக்கூடிய அந்த நகையை வச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களோட சித்திக்கு உறுத்திட்டே இருக்குது. வயசு பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு நகை போட்டுருக்குற, இது வந்து அவ கல்யாணத்துக்கு வச்சுக்குவோம், இப்போதைக்கு வந்து எடுத்து நம்ம வந்து பீரோலயே வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த வினோதினியோடைய அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவ பாட்டுக்கு காலையும் கையிலையும் போட்டுருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை, நமக்கு அடுத்த குழந்தை வந்துச்சுன்னா பார்த்துக்குவோம், எப்படி அவளுக்கு வந்து திருமணம் ஆகிறப்ப அவளுக்கு தானே போய் சேர வேண்டியது, அவளே போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பெண்மணிக்கு ஏத்துட்டு பேசியிருக்காங்க இந்த வினோதினிக்காக அவங்க அப்பா. இதனால இவங்களுடைய சித்திக்கு வந்து ரொம்ப கோபமா இருந்திருக்குது.
எப்பவுமே தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் தன்னுடைய புருஷன் அடிமையா இருப்பாரு. ஆனா இப்ப என்ன புதுசா அவருடைய மகளுக்கு சப்போர்ட் பண்றாரு. இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு மரியாதை போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களோட சித்தி மோசமான ஒரு திட்டம் தீட்டிருக்காங்க. அப்படி என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போனதுக்கு பிறகு இவங்களுடைய மகள் இந்த வினோதினி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய சித்தி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி இவங்களுடைய காலிலே வந்து சூடு வைக்கிறாங்க. சூடு வச்ச உடனே நீ முதல்ல வந்து காலில் போட்டுக்க கொலுசை கழட்டு, இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் சூடு வைப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இந்த பெண்மணி வினோதினி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் நான் வந்து கொலுசை கழட்ட மாட்டேன், அதே மாதிரி நகையும் கழட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வீட்டை விட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. அப்படி ஓடுனவங்கள இவங்களோட சித்தி எப்படி இருந்தா நீ வீட்டுக்கு தானே வரணும், வந்தேன்னு அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து அன்றைய இரவு கடந்து மறுநாள் காலையில விழுந்திருக்குங்க. எங்களுடைய அப்பா இப்போ போல வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய மனைவி கிட்ட கேட்கும் பொழுது, உங்களுடைய மக கோச்சுக்கிட்டு போயிட்டா, எங்க போனானே தெரியல, நைட்டு முழுக்க ஆளக்கானா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே உங்களுடைய மனைவியோட கணத்தை சேர்த்து இந்த வினோதினியோடைய அப்பா பலார்னு அறையிறாரு. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்பொழுது நடந்த விஷயத்தை கூட மொத்தமாக இந்த சித்தி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இவங்களுடைய மகள் ஆலையை காணாம என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஒரு சந்தேகத்தின் பேரால அந்த பீரோ கதை வந்து எதர்ச்சியாக வந்து திறந்து பார்க்கறாங்க. திறந்து பார்த்தா இந்த வினோதினியோடைய அப்பாவுக்கும் சரி இவங்களுடைய சித்திக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய சித்தி வந்து இனிமே வீட்டுக்கு வராது அப்படின்ற மாதிரி அடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா. அப்படி அடிச்சு விரட்டினதுக்கு பிறகு இந்த வினோதினின்ற பெண்மணி இவங்களுடைய சித்திக்கு பயந்துக்கிட்டு அந்த பீரோ கதவை திறந்து கீழே இருக்கக்கூடிய அந்த டோர்ல தாங்க உள்ள உட்காந்துருக்காங்க. இரவு முழுக்க அதிலே இருந்து மூச்சு முட்டி பயம் இருந்த உணர்வோடே இருந்தது காரணத்தினால அவங்களால எதுவும் பண்ண முடியாம அந்த பீரோக்குள்ளே இறந்து போயிருந்திருக்காங்க. இப்படி இறந்த விஷயம் வந்து இவங்களுக்கு இப்பதாங்க தெரியவே வந்திருக்குது. ஐயோ, என்னுடைய மகள் போயிட்டாலே, தெரியாதனமா நான் இரண்டாவது திருமணம் பண்ணி இப்படி என்னுடைய மகளுடைய உசிரையே நான் எடுத்துட்டேனே அப்படின்னு மாதிரி தாங்க தலையில் அடிச்சுட்டு ஊன் அழுதுருக்கிறாரு. என்னங்க என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய சித்தி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே நீ நாடகம் ஆடாத, எனக்கும் உனக்கும் இனிமே எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வந்து விரட்டி விட்டுக்கிறாங்க. அதன் பிறகு இந்த இறந்து போன இந்த வினோதினியுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் சூடாட்டு போய் அடக்கம் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு இந்த வினோதினியுடைய அப்பாவை தேடி அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்க 2வது தரம். அப்படி தேடி வந்துட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க, என்னை கை விட்டுறாதீங்க, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க மன்றாடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவரால் எதுவும் பண்ண முடியல. தன்னுடைய மகளும் இறந்து போயிட்டா, தன்னுடைய மனைவியும் இறந்து போயிட்டா, இப்ப 2வது மனைவி நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா கடைசி காலத்துல நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே ஒரு வருத்தம் ஏற்பட்டு இவங்களுடைய மனைவியை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்களுடைய மனைவி உங்களுடைய வீட்டுக்கு வந்த அடுத்த வாரத்திலேயே மறுபடியும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, இவங்களுடைய பீரோல தானே இந்த வினோதினியுடைய சித்தி வந்து எல்லா பொருட்களையும் எடுத்து வைப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த பீரோல இருந்து ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்து மிரண்டு போய் இவங்களுடைய கணவர் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுடைய கணவர் பெருசாவே எடுத்துக்கலங்க. ஆனா அன்றைய இரவே இவங்களுடைய சித்தி வீட்டினுடைய விட்டத்திலே தூக்கு போட்டு தொங்கி இறந்தபடி கிடந்திருக்காங்க. இப்படி இவங்க இறந்ததுக்கு பிறகுதானே தெரிஞ்சிருக்குது இந்த பீரோல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றது புரிய வந்திருக்குது. அதன் பிறகு இந்த பீரோல வந்து எப்படியாவது நம்ம கொடுத்துடணும், இல்லைன்னா நம்மளுடைய உயிரும் போயிடும், நம்மளுடைய மகளுடைய ஆன்மாவே நம்ம கொன்றோம் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இந்த பீரோல வந்து கை மாற்றி விட்டுக்கிறாங்க. அப்படி கை மாற்றி விட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு கடையா மாறி மாறி இந்த பர்னிச்சர் கடைக்கு வந்திருக்குது. அப்படி பர்னிச்சர் கடைக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க இந்த ராஜசேகர் மற்றும் இவங்களுடைய மனைவி வந்து இந்த பீரோல வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்படிதான்ப்பா நடந்துச்சு, அவருடைய ஆன்மா அந்த பீரோல தான் இருக்குது, அதனாலதான் உங்களை பாடப்படுத்திருக்குது, நல்ல வேளை அந்த பீரோட சேர்த்து புதைச்சிட்டீங்களே, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜசேகர் வருத்தத்தோடையே இவங்களுடைய மனைவி கிட்டையும் சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம கூட என்ன ஏதுன்னு தெரியாம அந்த ஆன்மா வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினோம், ஆனா பாவம் கடைசி நேரத்துல எவ்வளவு துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த பெண்மணி இறந்து போயிருக்கோம், இது தெரியாம நம்ம அவதூறா பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களே அவங்க மனதறிய மன்னிப்பு கேட்டுருக்காங்க. அதே மாதிரியே இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கணவன் மனைவி இருவருக்குமே எந்த ஒரு அமானுஷத்தாலையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் என்னுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய சிறிய வயதிலே சொல்லிட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுடைய சேனலை நான் முதல் முறையாக பார்க்கும் பொழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியே ரேவதி குட்டிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.